ஹாய் எவரேன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இறைவனி சாந்தி சமா நிலவட்டமாக நேர்வழியை நீங்கள் நாடினால் குரானை ஆழமாக சிந்தித்து படியுங்கள். அவசரப்பட்டோ வேகமாகவோ கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ படிக்க வேண்டாம். இன்றைய மக்களில் பெரும்பாலோர் குரானை ஓதுவதற்கோ அல்லது ஆசி பெறுவதற்கோ மட்டுமே ஓதுகிறார்கள். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் அதை ஆழமாக சிந்தித்து ஓதுவதில்லை. எனவேதான் அவர்கள் அதன் பயனிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள். இஸ்லாம் சரியாக இருக்குது, இஸ்லாமியர்கள் சரியில்லை. ஆகவே அனைவரும் இஸ்லாத்துக்குள் முழுவதுமாக நுழையுங்கள். ஒவ்வொருவரும் அழைப்பாளராக மாறுங்கள். அதுதான் நம்முடைய தார்மீக கொள்கை. ஏன் அப்படின்னா இஸ்லாம் சரியாக இருக்குது. நம்ம அதன்படி வாழும்போது எல்லா மக்களுமே நம்மளை பார்த்து வியக்கத்தக்க இதில் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கவே தான் இஸ்லாம் கேலி கூத்தாகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அழகான வாழ்க்கை முறையை நமக்கு வகுத்து தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் முழுவதுமாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருவருக்கும் நம்ம தீமையை தடுத்து நன்மை ஏவுவராக ஒவ்வொருவரும் அழைப்பாளராக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. இன்ஷா அல்லாஹ் உலகம் முழுவதும் எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் இஸ்லாம் மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு எதிரியும் தன் வாயினால் ஊதி அணைத்து விடலாம்னு நினச்சாலும் அந்த இடத்துலையும் இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் தாவா செய்ய வேணும், இஸ்லாத்தை எத்தி வைக்கணும். நம்ம கூட உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க தவறு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல விதமாக நளினமாக நல்ல கனிவான பேச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் இஸ்லாம் சரியாக இருக்குது. அதனால் இஸ்லாத்துக்கு நுழையுங்கள். ஒவ்வொருவரும் இஸ்லாமிய அழைப்பாளராக மாறுங்கள். இஸ்லாத்தை அழகிய முறையில் எடுத்து வையுங்கள்.